மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஏதாவது ஒன்று எனக்கு நடந்துராதாம்மா அப்படின்னு ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருக்கும் என் மேஷத்திற்கு இந்த அதிசாரத்தில் குரு வந்ததே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பலன் சொல்லலாம். ஏன்னா 3ல் இருந்து கூட ஒரு சில செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு அப்படியே ஒரு தொய்வு நிலையில் தான் காணப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அவர் வந்துட்டார். ஒரு நம்மளுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஒரு 20 நாட்கள் தாண்டி வந்திருப்போம். இப்போ நம்மளுக்கு நவம்பர் 11 அன்னைக்கு அவர் ஒரு வக்கர நிலையை அடைகிறார். அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8, உங்களுக்கு 10, உங்களுக்கு 12 என்ற இடங்களை பார்க்குறார். அப்போ தொழிலில் உங்களுக்கு சிறப்பான உங்கள் தகுதிக்கு ஏற்றாற்போல் இது வரைக்கும் ஒரு வேலைலாம் இல்லை. இந்த 8 என்பது தொழிலுக்கு லாபஸ்தானமும் கூட. முதல்லாம் போட்டு கூட எதுவுமே அதுலேருந்து எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னது உங்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் அந்த சிக்கல்கள் நீங்கி கொஞ்சம் வலிவிடும் அப்படின்னு ஒரு நிறைய போடுற பிளானில் ஒரே தப்பாக இருக்குது, எது செஞ்சாலுமே ஒரு கரெக்ஷன் வந்துடுது அப்படின்லாம் நினைத்து கொண்ட மாணவர்களுக்கு எனக்கு ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன்றவங்களுக்குலாம் ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படின்னு கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இறை வழிபாட்டோடு இந்த காலகட்டத்தையும் நீங்கள் உத்வேகமாய் பயணிக்கலாம். நல்ல ஒரு வழி நடத்தும். ஏன்னா இப்போ 7 சனியில் நமக்கு நிறைய என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஒரு ஓம் சரவண பவ. பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்குறவங்களுக்கு இது குரு வக்ர பயிற்சி பலன்கள். ஏன்னா குரு நம்மளுக்கு பயிற்சி ஆனார், அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு அவர் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு 5 தேதியில் அவர் நமக்கு மிதுனத்திற்கும் சென்றுடுவார். இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போகிறார். ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா. அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்தில் இருந்து அவர் உச்சத்திலேயே வேற அடைய போகிறார். அதனால் நம்ம இந்த ராசிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலன்கள், இதனால் அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெறப்போகிறீங்க, இல்லை யாரெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகமில்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் கூடமே அவருடைய பார்வை நன்மை செய்யும். அதனால் எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம். அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க. மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஏதாவது ஒன்று எனக்கு நடந்துராதாம்மா அப்படின்னு ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருக்கும் என் மேஷத்திற்கு இந்த அதிசாரத்தில் குரு வந்ததே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பலன் சொல்லலாம். ஏன்னா 3ல் இருந்து கூட ஒரு சில செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு அப்படியே ஒரு தொய்வு நிலையில் தான் காணப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அவர் வந்துட்டார். ஒரு நம்மளுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஒரு 20 நாட்கள் தாண்டி வந்திருப்போம். இப்போ நம்மளுக்கு நவம்பர் 11 அன்னைக்கு அவர் ஒரு வக்கர நிலையை அடைகிறார். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய செயல்கள்லாம் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்திற்குள் ஒரு குறுகிய நேரத்தில் இதையெல்லாம் முடித்தாகணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும்னு சொல்லலாம். நல்ல அருமையாக உங்களுக்காக ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் தரப்போகிறாரு. ரொம்ப அந்த 7 சனியில் நமக்கு சனி அமர்ந்திருந்தார் இல்லையா, 12 நிறைய ஒரு தொழில் சம்பந்தமான வழக்குகள், இல்லை தொழிலில் ஒரு பிரச்சனை, தொழிலில் ஒரு நிறைய தொய்வுமா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா கூட நீங்களும் சொல்கிறீங்க நான் மணிக்கணக்காக உழைக்கிறேன், ஒரு முன்னேற்றமும் காணலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கான ஒரு தொழில் மாற்றங்களை, ஒரு நல் மாற்றங்களை கொடுக்கவிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நல்ல அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8, உங்களுக்கு 10, உங்களுக்கு 12 என்ற இடங்களை பார்க்குறார். அப்போ தொழிலில் உங்களுக்கு சிறப்பான உங்கள் தகுதிக்கு ஏற்றாற்போல் இது வரைக்கும் ஒரு வேலைலாம் இல்லை. இந்த 8 என்பது தொழிலுக்கு லாபஸ்தானமும் கூட. முதல்லாம் போட்டு கூட எதுவுமே அதுலேருந்து எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னது உங்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் அந்த சிக்கல்கள் நீங்கி கொஞ்சம் வலிவிடும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி இந்த கருத்து வேறுபாடோடு இருந்தவங்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுவது. பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம், மாமியார்கிட்ட தொல்லை, நம்ம தொடர்ந்து
பிறந்த வீட்டுக்கிட்ட ரொம்ப தொல்லமா ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ அவங்க புகுந்த வீட்டோட ஒரு நல்லிணக்கமும், பிறந்த வீட்டில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாகம் சொத்துலாம் இருக்கு இல்லையா, இப்போலாம் பெண்களுக்கு தான் வந்து சொத்துரிமை கொடுத்துட்டாங்க இல்லையா. எங்கள் அண்ணனோட ரொம்ப ஒரு தகராறாக இருக்குமா, ஒரு பிரச்சனையாக இருக்குதுமா, எப்படி இப்போ எங்கள் அண்ணன் நான் போய் கேட்கலாம் முடியல, அவர் இஷ்டப்பட்டா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிற பெண்களும் இருக்கிறாங்க. இல்லை நான் வாங்கியே திருவன் சொல்கிற பெண்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு அவங்களே கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு கனிவான சூழல் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்களுக்கு இது வரைக்கும் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு 8 வந்து 7க்கு வரவஸ்தானம் அல்லவா, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் வந்து நடைபெறுவது இது வரைக்கும் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு வண்டி வாகன சேர்க்கை, நல்ல வந்து ஒரு படிப்பு, மாணவர்களாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன எடுக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா, இல்லை வந்து நான் நீட் எழுதுறதா, இல்லை ஒரு இன்ஜினியர் போகிறதா, நான் எல்லா ஒரு கலை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறதா, இல்லை அதற்கான தொழில் சார்ந்த படிப்பில் எடுப்பதா, ஏன்னா நான் வந்து ஒரு வணிகவியல் சம்மந்தமான படிப்பு எடுப்பதில்ல, ஒரு பேங்க் எக்ஸாம் போகிறதா அப்படின்னு எந்த படிப்பில் போகிறதுன்னு ஒரே குழம்பி கொண்டு இருந்தவர்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு நிறைய போடுற பிளானில் ஒரே தப்பாக இருக்குது, எது செஞ்சாலுமே ஒரு கரெக்ஷன் வந்துடுது அப்படின்லாம் நினைத்து கொண்ட மாணவர்களுக்கு எனக்கு ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன்றவங்களுக்குலாம் ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வந்து நல்ல ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேன்மை, ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அப்போ இந்த அதிசாரத்தில் வந்த உங்களுக்கு குரு உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை, தொழில் செய்கிற இடத்துல நிறைய வந்து ஒரு பிரச்சனை, எனக்கு மேலதிகாரியோட ஒரு ஒத்துப்போகாமல் இருந்தது, இல்லை உடன் பணிபுரிபவர்கள் ஒரு குடைச்சல்லாம் கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் அவங்கக்கிட்டேயும் அவங்க ஹையர் அத்தாரிட்டியை உங்களை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் இப்போ சூழல் ஏற்படும். நல்லா வந்து ஒரு பதவி உயர்வு, ப்ரொமோஷன்ஸு, இதே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஒரு கலைத்துறை சார்ந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கான ஒரு விருதுகள், உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், இது வரைக்கும் வந்து உங்கள் உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நீங்கள் இருக்கிறது மற்றவங்களுக்கு வெளியே தெரிலனாலும் இப்போ அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா வந்து எப்போவுமே ஒரு தொழிலுக்கான முன்னுரிமை மட்டும் இந்த காலகட்டம் கொடுங்க. உறவுகளை நோக்கி உங்களுடைய சிந்தனையை செலுத்திட்டு தொழிலை வந்து விட்டுறக்கூடாது. உறவுகள் அது பாட்டுட்டு இருக்கணும். ஏன்னா நமக்கு 7 சனி போய் கொண்டு இருக்குது, 12 சனி அமர்ந்திருக்கிறாரு. இப்போ அவர் வக்ர நிவர்த்தியம் ஆயிடுவார். குரு வந்து இப்போ அதிசாரத்திலும் வந்து இப்போ வக்ரமும் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அவர் கொடுத்த பலன்களை எல்லாம் ஏன்னா அவர் ஊக்குவிச்சிட்டார். அதிசாரத்தில் வந்தவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பதிவின் ஆரம்பத்தில் உங்களுக்கு 4ஆம் பாவத்தை தொட்டு ஒரு வீடு, வண்டி, வாகன யோகத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவுகளுடன் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துவார். அம்மாவுடைய சொத்து கிடைக்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு செய்வது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த உறவுகள்கிட்ட இருந்த பிரச்சனை, நல்லா மாமியார் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ எடுத்துக்கோங்க, மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனைலாம் தீர்வது, பிறந்த வீட்டோட இணக்கமாவது, அதே போல் உங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துலையே வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்த்து கொடுத்து நல்ல ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, தங்கம் வந்து இப்போ சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த தங்கம் வந்து இப்போ உங்களுக்கு தங்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தங்கம் வாங்கிட்டால் மட்டும் போதுமா, அந்த தங்கம் வந்து தங்க வேணாமாம்மா அப்படின்னு வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா, அந்த போய் ஹிந்தி படிக்க போவாது. இப்போ அதெல்லாம் வந்து எப்போ உங்கள் கூடயே இருக்கா மாதிரி பீரோவில் வந்து உங்கள் கஜானால இருந்து உங்களுக்கு வந்து ஒரு புது தெம்பையே கொடுக்கும். எப்போ பாருங்கள், பணம் கையில் காசு இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு புது தெம்பே வரும். அந்த மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பொருளாதார வருவாய் ஒரு சீராக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், உழைப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடாது. நல்லா நம்ம வந்து சேரிட்டி, தான தர்மத்தை நான் எப்போவுமே உங்களுக்கு நிறைய என்னுடைய பதிவுகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வருமானம் வந்த உடனே ஒரு 10 ரூபா ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்துகிட்டு, நான் சொல்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா தரப்பினருக்கும் 10 ரூபான்றது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ உங்கள் வருமானத்திற்கு ஏற்றாற் போல் முதல்ல ஒரு பட்ஜெட்டில் எழுதக்கூடியது நம்மளுக்கு சேரிட்டி அப்படின்னு போட்டு அதற்கான ஒரு தொகையை எழுதிட்டு அதற்கப்புறம் உங்கள் வீட்டுக்கான வரவு செலவுகளை எழுதும் பொழுது மேஷம் அதிரடியாக கிளம்புறங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு. 7 சனியை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. இறை வழிபாட்டோடு இந்த காலகட்டத்தையும் நீங்கள் உத்வேகமாய் பயணிக்கலாம். நல்ல வந்து ஒரு வழி நடத்தும். ஏன்னா இப்போ 7 சனியில் நமக்கு நிறைய என்ன பண்ணுவோன்னு தெரியாது, ஒரு குழப்பமான சூழல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு நல்ல பாதையை காண்பதற்கும் வருவாயும் வேணும் இல்லையா, அது இருப்பதற்கு என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய 4 வரி தான். அந்த 4 வரியை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய், வியாழன், ஞாயிறில் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் படம் ஒன்று டவுன்லோட் பண்ண வைக்குது, அந்த படத்திற்கு 3 நெய் தீபங்கள் ஏற்றி
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாவும் நீ தான் வரணும், எனக்கு நல்ல வருவாயும் டப்பையும் நீ தான் தரணும் அப்படின்னு அவனை மனமுருகி பிரார்த்தனை செய்து நீங்கள் வேண்டும் பொழுது அதிகப்படியான செல்வ செழிப்பனை நீங்கள் காணக்கூடியவர்கள். ஏன்னா உச்சமான குரு உங்களுக்கு சனியை பார்த்து அந்த 2ஆம் இடத்தில் நிறைய ஃபோர்ஸோட ஒரு பண வருவாயை கொடுத்து உங்களை மகிழ்விக்க போகிறார். மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்த்துருக்குறோம். உங்களுக்கு குரு எந்த பாவத்தில் இருக்காரு, உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே அதிசாரத்தில் குரு பயிற்சியாகி இருந்திருந்தா இப்போ அதிசாரத்தில் அதே இடத்திற்கு வரும்பொழுது அந்த பலன்களை முழுமையாக அந்த வாழ்நாள்லேயே உங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கலனா கூட இப்போ ஒரேடியாக அந்த குறைந்த நாட்டிலே இருந்தாலும் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவார். அதனால் அது நீங்கள் வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருங்க, விழிப்புணர்வாக இருங்க. அது எந்த பாவம், அதனால் நீங்கள் நன்மையை அடைய போகிறீங்களா, நன்மையாக இருந்தாலும் பல மடங்கு, இல்லை சாதகம் இல்லாமல் நடக்குதுனாலும் ஒரு அவேராக இருந்து கொள்ளணும். அதற்கெல்லாம் உங்கள் ஜாதகங்கள் தான் முடிவு செய்யும். இந்த ராசிக்கான குரு வக்ர பலன்களை பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு கூடுதலான தகவல்கள் தேவை, ஒரு திருமண விஷயமா, இல்லை ஒரு தொழில் விஷயமா, இல்லை வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்லை திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெளிவாக இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.